ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டைல் பை அன்சர் ஃபைதோஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு ஆரி ப்ளவுஸு கட்டிங் போட போகிறோம். ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் டிசைன் அது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லைனிங்கில் கட்டிங் போட்டுக்கலாம். நான் ஃபால்சன் பண்ண போகிறேன் கீழ் பக்கத்தில். ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் ஒரு மார்க் போட்டுக்கிறேன். ப்ளவுஸுடைய ஹைட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பேக்கில் நமக்கு என்ன அளவு வருதுன்னு பார்த்துக்கலாம். பேக்கில் பாருங்கள் 21.5, ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி 21 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எப்போவுமே பேக் அளவுலேருந்து 1/2 இன்ச் கம்மி பண்ணி போடணும். ஹைட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச் மேலே விடுறேன். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹிப் சைஸ் மார்க் பண்ணிக்கலாம். 3/4 இன்ச்சுக்கு டாட்டு போக என்ன அளவு வருதோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பேக் அளவு மார்க் பண்ணுறேன், சைடு அளவு மார்க் பண்ணுறேன். ஜாயிண்ட் முடிகிற இடத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கலாம். 21.5க்கு ஒரு மார்க் பண்ணுறேன். பேக்கில் நமக்கு கிடைச்ச அளவு 1.5 இன்ச் மார்ஜின்னு. இந்த 2 லைனையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பேக் நெக்கு ஷோல்டர் டு ஷோல்டர் பிடிச்சி அழகாக நம்ம ரவுண்டாக நம்ம உட்கார வச்சுக்கலாம். பேக் நெக்கு நம்ம கட்டிங் போட போகிறதில்ல, ஜஸ்ட் நம்ம அடையாளத்துக்கு மார்க் மட்டும் பண்ணிக்க போகிறோம். ஆல்ரெடி மெயின் பீஸில் ஆரி ஒர்க்கு போட்டிருக்கு. தைக்கும்போது நமக்கு தெரியணுன்றதுனால ஒரு மார்க்கு குத்து எல்லாம் நம்ம தெளிவாக போட்டுக்கினா ஆரி ப்ளவுஸு ஸ்டிச்சிங் பண்ணும்போது நமக்கு அடையாளம், நெக்கு அடையாளம் ஈஸியாக நமக்கு தெரியும். பேக் நெக்கு மார்க் பண்ணியாச்சு. ஷோல்டர் அந்த பக்கம் ஒரு கைடளவு, இந்த பக்கம் ஒரு கைடளவு விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் சேர்த்துக்கலாம். இந்த 2 கோடு முடிகிற இடத்துல 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி நம்ம ரவுண்டு சேர்த்துக்கலாம். பேக் டாட்டுக்கு 3/4 இன்ச்சு டாட் கொடுத்துருக்கேன். டாட்டுடைய அளவு 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். பேக் நெக்கு நம்ம வெட்ட போகிறது இல்லை. ஸ்டிச்சிங் பண்ணும்போது அந்த அடையாளம் பார்த்து கைடு மாற்றி நம்ம தைக்க போகிறோம். ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோவில் கட்டிங் மட்டும் நம்ம பார்க்கலாம். நெக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேன்வாஸ் கொடுத்து தைக்கலாம், இல்லை லைனிங்லேயே டபுளாக கொடுத்து நீங்கள் தைக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஜஸ்ட்டு நான் தைக்கும்போது அடையாளத்துக்காக நான் நெக்கை வெட்டாமல் மார்க் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பட்டி பீஸ் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அது அப்படியே எக்ஸாக்டாக நம்ம 4 பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். சென்ட்ரு, பேக்கு, சைடு, ஃப்ரண்ட்டு எல்லா இடமும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எல்லா இடமும் நம்ம கைடளவு விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணுறோம். ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கர்வ் கொடுத்துக்கலாம். நடு சென்டரில் 1/2 இன்ச்சு ஷேப் இருக்குது, அது அப்படியே நம்ம கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட்டு கட்டிங் பண்ணிக்கலாம். பேக்கு அப்படியே நான் போட்டு ஃப்ரண்ட் எடுக்கிறேன். அந்த கரையை கட் பண்ணி எடுத்துடுறேன். கரை போக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆஸ் இட் இஸ் அப்படியே நான் பேக்கை வச்சு போடுறேன். ஃப்ரண்ட்டுடைய அடையாளம் பொறுமையாக நம்ம வச்சு அழகாக எங்கே முடியுதோ அந்த இடம் நம்ம வச்சு மார்க் பண்ணிக்கலாம். பேக் தைச்ச மாதிரி தான் நம்ம ஃப்ரண்ட்டும் தைக்க போகிறோம். ஸோ அதனால் ஃப்ரண்ட்டுடைய அடையாளத்துக்கு நம்ம குத்து போட்டு மார்க் பண்ணிக்கலாம். டாட்டுக்கு 1/2 இன்ச்சு போக கீழ்ப்பகுதியை மார்க் பண்ணிக்கலாம். கரையை தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ஃப்ரண்ட்டுடைய அடையாளம் அந்த குத்து போட்டிருக்கோம் இல்லையா, அது பிரகாரமாக நம்ம கட்டிங் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் நம்ம கேன்வாஸு இல்லை லைனிங்கு நம்ம கொடுத்துக்கலாம், நம்மளுடைய விருப்பம்தான். பேக் என்ன அளவு வருதோ அதே அளவு நம்ம ஆமல் பகுதியை வெட்டி எடுத்தாச்சு. இப்போ பேக்குடைய உதவி நமக்கு தேவையில்லை. ப்ளவுஸுடைய சென்டர் டாட் அதோடைய அகலத்தை மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஸ்ட்ரெயிட் லைன் கிடச்சது. ஷோல்டர் டு அந்த டாட்டு ஃபஸ்ட்டு எண்டு, அதுக்கப்புறம் கீழ்ப்பகுதி 2 பகுதியும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. நமக்கு ப்ளவுஸ் லென்த்து கிடச்சிச்சு சென்ட்ரு. அப்புறம் சைடு
அந்த கொக்கி பட்டி வர்ற இடத்துலேருந்து மார்க் பண்ணோம்னா என்ன அளவு வருதோ அளவு ப்ளவுஸில் அதை வச்சு நம்ம மார்க் பண்ணி 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி கொடுத்துருக்கோம். சைடு பகுதி கைடு அளவு விட்டுட்டு மார்க் பண்ணுறோம். தையல் வாசி கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு நம்ம வந்து அழகாக ஷேப் கொடுத்துக்கலாம். எல்லா டாட்டையும் நம்ம வந்து சேர்த்த மாதிரி ரவுண்டு பண்ணியிருக்கோம். கட்டிங் பண்ணிக்கலாம். அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து சைடு வெட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் ப்ளவுஸை பார்த்து நம்ம பர்ஃபெக்டாக வெட்டிக்கலாம். இப்போது ஆமோல் வர இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு கவர் தட்டு எடுத்திருக்கேன். இப்போது நம்ம மார்க் பண்ண இடம் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸில் என்ன டாட்டுக்கு அளவு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு மேட்ச் போட்டுக்கிறேன். நமக்கு மெயின் டாட்டு ரொம்ப முக்கியமானது. ஆமோல் டாட்டும் சைட் டாட்டும் 1/2 இன்ச்சு கொடுத்தா போதும். சைடு அளவு என்ன வருதோ அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 4 பக்கமும் என்ன அளவு வருதோ அதை கரெக்டாக நம்ம வந்து தேவையான அளவு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அர்க்காத்துக்கும் கீழ்ப்பகுதிக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வர பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு துல்லியமாக ஃப்ரண்ட்டு கிடச்சிச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் கட்டிங் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டு லூஸ் டைட் எதுவுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக வந்துடும். 4 பக்கமும் மார்க் போட்டாச்சு. பாருங்கள், பேக் நெக்கு சென்டர் பண்ணிக்கணும். கொஞ்சம் கூட நவுறாத அளவுக்கு அடிப்பகுதியும் மேல் பகுதியும் ஒன்றா பிடித்த மாதிரி வச்சு பேக்கை போட்டு கட் பண்ணி எடுக்கலாம். நெக்கு முடிகிற இடத்துல கரெக்டாக வச்சு கட்டிங் பண்ணிக்கலாம். கைடை மாற்றி சிங்கிள் அளவில் நம்ம வந்து தைச்சோம்னா அழகாக நெக்கை ஒட்டின மாதிரி வந்துடும். பேக்கில் வந்து ஃபால்சன் பண்ண போகிறேன். நீங்கள் ஃபோல்டிங் பண்ணுறா இருந்தால் 1.5 இன்ச்சு நீங்கள் வச்சு ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். பேக் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் கட்டிங் பண்ணிக்கலாம். ஸ்லீவு அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கட்டிங் பண்ணலாம். ஸ்லீவ் வந்து அடிச்சு திருப்ப போகிறேன், ஏன்னா ஒர்க்கு வந்திருக்கு. 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன். ப்ளவுஸுடைய லென்த்துக்கு மார்க் பண்ணுறேன். பாருங்கள், கை லூஸ் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு தையல் விடுறேன். அதே மாதிரி சைடு முடிகிற இடத்துலேருந்து 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவுடைய சென்டருக்கு ஒரு மார்க்கு 1.5 இன்ச்சு மார்ஜின். 4 பக்கமாக நம்ம மார்க் பண்ணியாச்சா. இப்போ வந்து ஷேப் கொடுத்துக்கலாம். இன்னொரு தடவை செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆமோல் அளவு, சென்டர் அளவு, லென்த் அளவு, கை லூஸ் அளவு எல்லா அளவும் நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சு மார்ஜின் கொடுத்துட்டு ஷேப் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லீவுக்கும் நம்ம வந்து குத்து போட்டுக்கலாம். அப்போது தைக்கும்போது நமக்கு அளவு பர்ஃபெக்டாக தெரியும். கை லூஸு டைட்டு எதுவுமே கம்ப்ளைண்ட் வராது. பிரிச்சுட்டு கவர் தட்டு ஒரு 3/4 இன்ச்சு வரைக்கும் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஸ்லீவு மேலே போட்டு கட்டிங் பண்ணிக்கலாம். டிசைனு எப்போவுமே சென்டர் வர மாதிரி ஆரி ப்ளவுஸில் போடணும். அந்த அர்க்காத் போட்டுக்கிறோம் இல்லையா, அந்த அர்க்காத்துக்கும் அந்த பூ டிசைனுக்கும் சென்டராக வச்சு நம்ம வந்து கட்டிங் பண்ணிக்கலாம். வீடியோவில் எதனா டவுட்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூனிக்கான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு அப்டேட்டடாக வரும். நம்ம சேனலில் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் ஜெனுனான கண்டென்ட்ஸ் மட்டும் அப்லோட் ஆகும். எந்த காரணம் கொண்டும் உங்கள் வேல்யூபிள் டைம் வேஸ்ட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்டைல் பை அன்சர் ஃபிதோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.